தமிழ் சினிமாவில் பெரிய ஆளாகணும், அப்படி இல்லைன்னா தமிழகத்தில் ஒரு செலிப்ரிட்டி ஆகணும் அப்படின்னா சிறுபான்மை சமுதாயத்துக்கு சொம்பு தூக்கணும் அப்படின்ற ஃபார்முலாவை கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காரு விஜய் சித்து. அவர் உண்மையிலே யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாரா இல்லை கோபாலபுரம் கக்கூசை போய் கழுவி விடுறாரா அப்படின்னு ஒன்றுமே புரியலை. அவர் சேனலில் கேமராமேன் ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் சூரிய நாராயணன், பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை உருவ கேலி பண்ணுவாங்க, ஜாதி கேலி பண்ணுவாங்க. அவரை மட்டும் இல்லை, அவங்க அப்பாவையும் கேலி பண்ணுவாங்க, அவங்க குடும்பத்தவே கேலி பண்ணுவாங்க. அப்புறம் அவர் சைவம் தான் சாப்பிடுவார். உடனே வெஜ்ஜு சாப்பிட்றவெல்லாம் மனுஷனா, வெஜ்ஜெல்லாம் ஆடு மாடுதான் திங்கும் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்துவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழர்கள் பிராமணனை இழிவுபடுத்தினா, அசிங்கப்படுத்தினா சந்தோஷப்படுவாங்க, அதை ரசிப்பாங்க அப்படின்ற இழிவான மனநிலை தான். அதே மாதிரி தான் நம்ம பாலபிரவீன் பிபி இருக்கார்ல, அவரையுமே கிண்டல் பண்ணுவாங்க, செய்வாங்க. ஆனால் பக்கத்தில் ஹர்ஷத் கான் அப்படின்ற இஸ்லாமியரை வச்சுக்கிறாங்க. ஏன்பா ஹர்ஷத் கானுக்கு திறமை இருக்குது, நல்லா பண்ணுறாப்புல, அதனால் விஜய் சித்து கூடயே வச்சுக்கிறாப்புல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஹர்ஷத் கான் இருக்கார்ல இப்போ ஒரு இடம், அந்த இடத்துல ஹர்ஷத் கானுக்கு முன்னாடி யார் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷரீஃப் அப்படின்ற ஒரு இஸ்லாமியன் இருந்திருக்காரு. இதிலேருந்தே தெரியவேணா விஜய் சித்து எவ்வளோ விஷம்னு.